பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இயேசு ஆண்டவருடைய சீடர்கள் கடலிலே பயணம் செய்கிறார்கள். நடு ஜாமத்தில் அவர்கள் பயணம் செய்கிற பொழுது திடீரென்று என்ன ஆகுது, சூறாவளி காற்று வருகிறது. கடல் அலைகள் அங்கும் இங்குமாக அலைமோதுகிறது. எல்லா சீடர்களும் என்ன பண்ணுறாங்க, பயந்து போகிறாங்க. நடுஜாம நேரம் சூறாவளி காற்று இப்படி வீசுகிறது, கடல் அலைகள் இப்படியாக எழும்புகிறது, எப்படி தப்பித்து கொள்ள போகிறோம், நமக்கு என்ன ஆக போகுது என்று சொல்லி அந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, பயத்தோடு அந்த கடலில் இருக்கிறாங்க. அப்போ திடீரென்று ஒரு புகை மூட்டை மத்தியில் இருந்து ஒரு உருவம் வெளியே வருது. அதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல பேய்ன்னு சொல்லி பயந்து போகிறாங்க. ஆனால் கிட்ட வர வர வரதான் அது யார், இயேசு, நம்மோடு இருந்த இயேசு ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் தெரிந்த மாத்திரத்தில் சீடர்களில் ஒருவனாகிய பேதுரு, என்னையும் உம்மை போல நீர்மேல் நடக்க செய்யும் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் கேட்குறான். ஏசு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை அழைக்கிறாரு. அழைத்த மாத்திரத்தில் பேதுருவும் நீர்மேல் நடந்து வருகிறான், கடல் மேல் நடந்து வருகிறான். கடல் மேலே நீர் மேலே சாதாரண மனுஷனால் நடக்க முடியாது. ஏசாண்டவர் நடந்து வருகிறாரு. ஏசாண்டவரை போல நீர் மேல் நடந்தது பேதுரு. காரணம், அந்த விசுவாசத்தோடு ஏசாண்டவர் அழைத்த மாத்திரத்தில் அவன் இறங்கி வந்ததுனால நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த இடத்துல எல்லா சீடர்களும் ஆச்சரியத்தோடு பார்த்திருப்பார்கள். ஆம் எனக்கு அன்பானவர்களே, வழி இல்லை என்று சொல்லி நாம் நிற்கிற பொழுது, பாதை இல்லை என்று சொல்லி நாம் தடுமாறுகிற வேளையிலே இயேசு ஆண்டவரை நம்புவோம், இயேசு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசு ஆண்டவர் எல்லா விதமான இடங்களிலும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு பாதி உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். பாதி நமக்காக ஏற்படுத்த வல்லவராயிருக்கிறார். அதிகமான நேரத்தில் நாமும் கூட சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தயங்கி இருக்கலாம். இது ஏற்ற இடமா, இந்த இடத்துல நான் நற்செய்தி அறிவித்தா அதை கேட்பார்களா என்று சொல்லி நாம் தடுமாறி இருக்கலாம். என அன்பானவர்களே, சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் கூறி அறிவிக்க வேண்டும். பாதை இல்லை என்று நாம் சொல்லாமல், வழி இல்லை என்று சொல்லி நாம் சொல்லாமல், கேட்க யாரும் இல்லை என்று சொல்லி நாம் எண்ணாமல், நாம் கடவுளை நம்பி நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது, கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற பொழுது, நாம் கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்கு முதற்படி வைக்கிற பொழுது தூய ஆவியானவர் எல்லா விதமான சந்தர்ப்பங்களையும் எல்லா விதமான நேரங்களையும் அவர் நமக்கு சாதகமாக நல்ல முறையில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஏற்ற ஒரு இடமாக கடவுள் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பேதுரை போல நாம் நம்பிக்கையோடு தண்ணி மேல் நடக்கணும். பேதுரை போல நாம் முதலாவது ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும். அதில் விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தோடு நம்ம செய்கிற பொழுது எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும். இயேசு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நம்முடைய வாழ்வு சரி, அதிகமான வேலை செய்கிற பொழுது, படிக்கிற பொழுது, அவளை தான் முடிஞ்சிருச்சு, பாதை இல்லை, வழி இல்லை என்று சொல்லி நாம் கைவிடாமல் தொடர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பேதுருவை போல நாம் செய்கிற பொழுது, நடக்கிற பொழுது தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி அவற்றை செய்ய வைக்க வல்லவராக இருக்கிறார். என அன்பானவர்களே, அதுதான் வேதம் சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 77வது சங்கீதம் 19வது வசனத்தின் 1வது பகுதி இப்படியாக சொல்லுகிறது: உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திறந்த தண்ணீர்களின் மேலும் இருந்தது. கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே, கடவுள் தண்ணீர்கள் மேலும் கடலின் மேலும் பாதையை உண்டாக்க வல்லவராகிறார். ஏற்கனவே அவர் பாதை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் செயல்படுகிற பொழுது, பாதை இல்லை, வழி இல்லை என்று சொல்லி நாம் தவித்தாலும் தடுமாறினாலும் இயேசு ஆண்டவர் நமக்கு பாதையை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவரை பற்றும் நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து பரிசுத்த ஜீவித்தை நாம் ஜீவிப்போம். தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிப்போம். யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எந்த இடமா இருந்தாலும் நாம் உற்சாகத்தோடு தைரியத்தோடு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நமக்கு பாதை உண்டு பண்ணி நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் கூட சரி,
நாம் அப்படியாக செய்கிற பொழுது, விசுவாசத்தோடு வாழுகிற பொழுது எல்லா விதமான தடைகளை மாற்றி போட்டு பாதை உண்டு பண்ணி நம்முடைய வாழ்வை, படிப்பின் நேரங்களை ஆஸ்வதிக்கிறார். இந்த நம்பிக்கையின் வார்த்தையோடு கூட நாம் தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரும் பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்வாராக. ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.